ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டிக் விசன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம ஃபேப்ரிக் ரிசீவ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யான் டு ஃபேப்ரிக்கில் ப்ராசஸ் ரிசிப்ட். நம்ம ஆல்ரெடி எஸ்டர்டே நம்ம டெலிவரி கொடுத்துருந்தோம். இப்போ அந்த டெலிவரியை நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ டேட் நம்ம என்றைக்கு டேட்டில் ரிசீவ் பண்ணுறோமோ அந்த டேட் தான் வரும். ஸோ அதை வச்சு ஒரு என்ட்ரு தென் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. நம்ம கொடுத்தது டையிங் டிபார்ட்மெண்ட்னால டையிங் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த சப்ளையர் நம்ம டையிங் போட்டோமோ அந்த சப்ளையர் நேம் செலக்ட் பண்ணணும். ஸோ பாரத் டையிங். அந்த பாரத் டையிங்கில் அவங்க பார்ட்டியோட டிசி நம்பரை இங்கே நம்ம என்ட்ரு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ட்டியோட டிசி நம்பர் 1254 கொடுத்துட்டோம். அவங்க என்றைக்கு டெலிவரி கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டு, மேபி நேற்றே கொடுத்துருந்தாங்கன்னா நேற்று டேட்டு, அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. தென் ப்ராசஸாக ரீப்ராசஸாக, நம்ம ப்ராசஸ் தான் கொடுத்தோம் அதனால் ப்ராசஸ்ஸு. ஸோ அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா கலர் வரும். இதில் எந்த கலர் நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது, இதில் நம்ம அந்த பாரத் டையிங் கொடுத்துருக்க எல்லா கலரும் வரும். ஸோ நம்ம நேற்று போட்ட டிசி என்னென்னா RFIDன்ற கலருக்கு தான் டெலிவரி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த RFID கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டிசி இந்த கலருக்கு என்ன டிசி நம்பர் கொடுத்தோமோ அந்த டிசி நம்பர்லாம் எங்கள் லிஸ்ட்டில் வரும், அவர் டிசியில். ஸோ நம்ம கொடுத்த டிசி நம்பர் இங்கே வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஓகே. இந்த டிசி நம்பருக்கு அகேன்ஸ்ட் நம்ம என்னென்ன IO நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த IO நம்பர் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாமே செலக்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த IO நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த IO நம்பரை செலக்ட் பண்ணோன்னா என்ன ஃபேப்ரிக் போயிருக்கு, என்ன கலருக்காக நம்ம ப்ரோக்ராம் கொடுத்தோமோ, எவ்வளோ பேலன்ஸ் கேஜிஸ் இருக்குன்றதை அதிலே காமிக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பேலன்ஸ் ஸ்டாக் கேஜிஸ் காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் எத்தனை ரோல் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. இங்கே பேலன்ஸ் ரோல் கீழே பார்த்துக்கிங்க, இங்கே ஷோ ஆகும். ஸோ பேலன்ஸ் ஸ்டாக் கேஜஸ் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் எத்தனை ரோல்ஸ்ன்றதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஸோ எவ்வளோ கேஜஸ் நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் 500 ஃபுல்லாக ரிசீவ் பண்ணேன்னா 500 கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு பண்ணோன்னா ஓகேன்னு கேட்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்குங்க. இதே வேறு ஒரு IOவுக்கு இதே டிசியில் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த IOவை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்குங்க. ரிமார்க்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணோன்னா ரிமார்க்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் GR அண்ட் வெயிட் எவ்வளவு, எந்த வெஹிக்கிளை நம்மளுக்கு இந்த குட்ஸை ரிசீவ் ஆச்சோ அந்த வெஹிக்கிள் நம்பரை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறணும். இது கம்பல்சரி கிடையாது, நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம கூட இருக்கலாம். தென் ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த GRN சேவ் ஆயிரும். இந்த ப்ராசஸ் GRN சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே கொடுத்தீங்கன்னா GRN நம்பர் உங்களுக்கு வந்துருச்சு 2984. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் ப்ராசஸ் ரிசிப்டை யாரும் பிரிண்ட் எடுக்கிறதில்ல. ஸோ அது நாட் நெசசரி தான். இது இதுதான் ப்ராசஸ் ரிசிப்ட். டையிங்லேருந்து ஃபேப்ரிக் எப்படி ரிசீவ் பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ இது டையிங் மட்டும் இல்லை, எந்த இதுக்கு ப்ராசஸ்க்கு நீங்கள் டெலிவரி கொடுத்துருந்தாலும் இதே ப்ரொசீஜர், இதே ப்ராசஸ் ரிசிப்டில் தான் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ.